விராட் கோலி 2016ல எப்படி முரட்டுத்தனமான ஃபார்ம்ல இருந்தாரோ அதே போல 2025, 26லயும் முரட்டுத்தனமான ஃபார்ம்ல இருக்கிறாரு. நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஐ முதல் போட்டியில விராட் கோலி 93 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு, செஞ்சுரி அடிப்பாருன்ட்டு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க. எதிர்பாராத விதமா அவுட் ஆயிருக்கிறாரு. இதே போல 2016லயும் விராட் கோலி அவுட் ஆயிருக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்ல. ஆனா என்ன ரன்னு தான் டிஃபரெண்ட். 91 ரன்ல அவுட் ஆயிருக்கிறாரு விராட் கோலி 2016ல. 2026ல 93 ரன்ல அவுட் ஆயிருக்கிறாரு நியூசிலாந்துக்கு எதிராக. ஓடிஐ மேட்ச்ல சேசிங் கிங்னா அது விராட் கோலிய சொல்லலாம். விராட் கோலி நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில அவுட் ஆன பிறகு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க இந்திய அணி பிளேயருங்க. சருன்ட்டு எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. கடைசியா தோக்குற மாதிரி இருந்து லாஸ்ட்ல பினிஷ் பண்ணாரு KL ராகுல். ஹர்ஷித் ராணா ஒரு போலரா இல்ல பேட்ஸ்மேனான்றதே கன்ஃபியூஷன் ஆச்சு. அவர் அடிச்சு கொடுக்கிறாரு ரன்னை, மீதி பேட்ஸ்மேன்கெல்லாம் ரன் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. வாஷிங்டன் சுந்தர் கடைசியா பேட்டிங் ஆட சொல்ல ரொம்ப இன்ஜுரி கன்சர்ன் அதிகமா இருந்ததுனால விளையாடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னா வாஷிங்டன் சுந்தர் நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரீஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்கிறாரு. இதே போல நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரீஸ்ல இருந்து திலக் வர்மா ரூல்ட் அவுட் ஆயிருக்கிறாரு. பிப்ரவரியில T20 வேர்ல்டு கப் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமான பிளேயருங்களா ரூல்ட் அவுட் ஆனா என்ன பண்ண போறாங்களோ இந்தியன் டீம். நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரீஸ்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்கிறாரு வாஷிங்டன் சுந்தர். அவருக்கு பதிலா எந்த பிளேயர் வந்தா கரெக்டா இருக்கும்ட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டும் மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க.